guys, welcome back to my channel Nandu Benny vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வீட்ல வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன். சோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட பெரியம்மா பொண்ணுக்கு அவங்களுக்கு தான் 5th month வளைகாப்பு பண்றோம். சோ அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போணும்ன்றதை இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். சோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 5th month வளைகாப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைட்லேருந்து பண்ணுவாங்க. ஸோ பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குமோ சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே நைட்டே வந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ எங்கள் பெரியம்மாலாம் பெங்களூர் தான். எங்கள் அக்காவை வந்து பாண்டிச்சேரியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நைட்டே வந்ததுனால காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் வந்து சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னா லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், புதினா சாதம் அண்ட் புளிச்சக்கீரை சாதம். புளிச்சக்கீரை எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதுவும் சேர்த்து செஞ்சுருந்தாங்க. எங்கள் பெரியம்மாலாம் ஊர்லேருந்து வந்துட்டு எங்களுக்கு கிச்சன் சைடு போகிற வேலையும் இருக்காது, சமைக்கிற வேலையும் இருக்காது. எல்லா வேலையும் அவங்களே பார்த்துருவாங்க. ஸோ வந்து நமக்கு என்ன வேலை இருக்குது, கிளம்புற வேலை தான். கிளம்பும் ஆனால் டைமே பத்தாது, அவ்வளோ நேரம் ஆயிரும். ஸோ என் தங்கச்சி ஃபஸ்ட்டே திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் அடுத்தது நானும் கிளம்பியிருந்தேன். என் பையனும் வந்து அழகாக சமத்தா சீக்கிரம் வர ஏஞ்சிட்டான். பசங்களெல்லாம் பார்க்கவும் அவர் ஆக்டிவ் ஆகிட்டார். நிறைய கும்பல் பார்க்கவும் அவர் ஜாலியாகிட்டு ஃபஸ்ட்டு கிளம்பி நின்னாச்சு. ஸோ மார்னிங்னா எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒருத்தவங்களாம் கிளம்ப வேண்டியதான். எங்கள் அம்மா சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அக்கா. எங்கள் அம்மா தான் கடைக்குட்டி சிங்கம். ஸோ எங்கள் அம்மாவோட பெரிய அக்கா இறந்துட்டாங்க ரீசெண்ட் டைமில் தான். ஸோ எங்கள் அம்மாவுக்கு 2 அக்கா. ஸோ அவங்க 2 பேருமே செம்ம ஜாலி கேரக்டர். எங்கள் அம்மா கொஞ்சம் ஷை டைப் தான். அந்த அளவுக்கு எங்கள் கூடலாம் மிங்கிள் ஆக மாட்டாங்க, கொஞ்சம் வெக்கப்படுவாங்க. எங்கள் பெரியம்மாலாம் செம்ம ஜாலி கேரக்டர். எங்கள் கூட அப்படியே மிங்கிள் ஆகி செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்க மாரி அவங்களும் மாறிடுவாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்கன்னா தனியாலாம் ஃபோட்டோலாம் நம்ம ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. எல்லாருக்கூடயும் சேர்ந்து தான் நம்ம எடுக்க முடியும், இல்லாட்டினா அவ்வளோதான். உள்ள இருக்கு கட்டல் மேல வெளியே அழகா வாங்க. முன்பேரும் கையை கோத்துனே வாங்க, கட்டி பிடிச்சுன்னு வாங்க. ஓகே சூப்பர். ஸோ ஒரு வழியாக எல்லாரையும் கிளப்பி வெளியில் கூட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 10 மணிக்கு ஃபங்க்ஷனு. ஸோ 11 மணிக்கு தான் நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கே போனோம். ஸோ அங்கே பொண்ணே கிளம்பி ரெடியாக உட்காந்துருந்துச்சு. இவங்கள கிளப்பி வெளியில் கூட்டு போகிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிடுச்சு. ஒரு கண்ணாடிக்கு 10 பேர் சண்டை. ஸோ மாற்றி எல்லாமே ஒரு வழியாக மேக்கப் பண்ணி வெளியில் வந்தாச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா தான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ரெஷலாக இருந்துச்சுன்னா ஒரு வீடே வந்து கலகலன்னு இருக்கும். அன்றைக்கி வந்து டேவே ஒரு ஜாலியான ஒரு டேவாக போகும். ஸோ எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா வீட்டு ஃபேமிலிலாம் வந்துட்டால் போதும், அன்றைக்கி வீடே ஒரே சவுண்டாக தான் இருக்கும். அடிதடி சண்டை தான் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நினைப்பாங்க. நான் அந்தளவுக்கு சிரித்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ ஒரு வழியாக 10 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 11 மணிக்கு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ஸோ எங்கள் அக்கா வந்து நாங்கள் வரப்போ உள்ளே போயிட சொல்லியாச்சு. பிகாஸ் வந்து அம்மா வீட்டு சைட்லேருந்து சீர் எடுத்துகிட்டு வரப்போ பொண்ணு வந்து எதிர்க்க வந்து நிற்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ அவங்க உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ எங்கள் அப்பா என்னோட தம்பி பையனுக்கு கொஞ்சம் மேட்சிக்லாம் காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இவங்களுக்கு தான் வந்து 5வது மாதம் வளைகாப்பு பண்ணுறோம். ஸோ எங்கள் அக்காவுக்கு பாவம் ரொம்ப ஃபீவர் முன்னாடி நாள் நைட்டு. ஸோ வந்து எங்களெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் ஃபீவர்லாம் பறந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ அவங்கள கூட்டு உட்கார வச்சு வளைகாப்பு பண்ண வேண்டியதான்.
நீங்க பேசுறதெல்லாம் வர போறது இல்ல. இதுல ஒண்ணு போட்டுட சோறு விட்ட புதுசா பண்றியா சாப்பிட விட்ட அது புதுசா பண்ணா நந்தினி கையை பாரு கைய ஒரு தண்ணி சுற்றுறதுக்குள்ளே எத்தனை கமெண்ட்ஸு பாப்பா. நாமளே இப்போ தான் சின்ன பிள்ளையா இருந்து பெரிய பிள்ளையா இப்போ தான் குழந்தெல்லாம் பெற்றுக்குறோம். இனிமேல் தான் நம்ம எல்லாமே கற்றுக்க முடியும். ஸோ பொறுமையாக கற்றுக்குவோம். பெரிய கை நடுங்குது பாரு. கையை புடி இன்னொரு கையால. நல்லா இந்த வடிவேலு கூட மேல உட்காரவாங்க அந்த மாதிரி. நல்லா கீழே வரைக்கும் இறக்கு பெனி. நல்லா கீழே வரைக்கும். அப்படி சுத்து. சாத்வீகம். இறக்குமா இறக்குமா. விளையாடி அது எப்ளாக்காக்கு உனக்கு கிடையாது. அது கிட்ட வந்து பிடிக்க சொல்லு. ராஜா ராஜா ஒரே இது தண்ணிக்கு வீடியோனா நல்லா இருக்கும் பார்க்க. இடம் பத்தல. அவ்வளோதான். எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடு தான். மணி ஒரு மணி ஆகிடுச்சு நலங்குலாம் வச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ 1 மணிக்கு மேலே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ நாங்களே வீட்டில் பார்த்திங்கன்னா 5 kg வந்து அரிசி போட்டு எல்லாமே வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வீட்லேயும் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னா சிக்கன் குருமா பண்ணியிருந்தாங்க, ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வெஜிடபிள் சாலட் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பீட்ரூட் கேரட்லாம் போட்டு, அப்புறம் பாயாசம், ரசம், சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஸோ நாங்கள் ஒரு 5 kg செஞ்சதுனால அதுவும் சாப்பாடு அதிகமாகிடுச்சு. அவங்க வீட்லேயும் சாப்பாடு அதிகமாக செஞ்சதுனால எக்ஸ்ட்ராவே சாப்பாடு வந்து நிறைய மீந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பக்கத்துலலாம் போட்டு கொடுத்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு காலி பண்ணியாச்சு சாப்பாடலாம். 5th மந்த்துன்றதுனால ஸோ நிறைய பேர்லாம் கூப்பிடல. ஸோ வளைகாப்பு பண்ணுறப்ப கூப்பிட்டுக்கலான்ட்டு எங்கள் வீட்டு சைடு ஃபேமிலி அண்ட் அவங்க வீட்டில் வந்து அவங்க ஃபேமிலி அவ்வளோதான். ஸோ ஒரு 25 பேருக்கு இவ்வளோ சாப்பாடு அதிகம் தான். ஸோ எங்களுக்கெல்லாம் பரிமாறினதுக்கப்புறம் ஜென்ஸ்லாம் கடைசியாக உட்காந்து சாப்பிட்டாங்க. ஸோ நல்லாவே சாப்பிட்டாச்சு. நான் ஒரு 5 லெக் பீஸ் சாப்பிட்ருப்பேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஸ்வீட்டோட முடிக்கணும்ல. ஸோ பாயாசம் இருக்கிறதே நான் கவனிக்கல. ஸோ அப்புறமா தான் பாயாசம் கொடுத்தாங்க. ஸோ வந்து பாயாசம் நல்லாவே குடித்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நல்லா வீட்டுக்கு போய்ட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ அப்படியே வந்து மெரினா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அக்காலாம் எல்லாம் ஊர்லேருந்து வந்ததுனால ஸோ மெரினா பீச் போயிட்டு வரலாம், சண்டேயில் நிறைய ஈவெண்ட்ஸ் போடுவாங்கன்ட்டு அப்படியே மெரினா பீச் தான் போகணும். என் பையனுக்கு மண்ணை பார்த்தா போதும். இதை நான் எல்லா வீடியோலேயும் சொல்லுவேன், அவன் மண்ணை பார்த்தாலே விளையாட ஆரம்பிச்சிருவான் மண்ணில் உட்காந்து. ஸோ ஈவினிங் போல் வந்து அப்படியே ஈவெண்ட்லாம் பார்த்துக்கிட்டே
எதாவது சாப்பிட்லான்ட்டு அப்படியே ஃபுட் கோர்ட் தான் வந்திருந்தோம். ஸோ வந்து மதியம் சாப்பிட்டது நல்லா ஹெவியாக இருந்துச்சு. ஸோ எங்கள் பெரியம்மா வந்து விடவே இல்லை, எதாவது வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ தம்பி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டான்ட்டு அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அண்டு சிக்கன் பக்கோடா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மில்க் ஷேக், ஜூஸு கீஸு நிறையா ஆர்டர் போட்டாங்க. சாப்பிட முடியாத சாப்பிட்டு அப்படியே ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டாங்க. அதே அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் தான் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு போயிருந்தேன். ஸோ டேஸ்ட் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் அங்கே மேஜிக்லாம் காட்டுறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் மெரினா போயிட்டு ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே வந்தோம். ஸோ வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னன்னா மைனாக்குள்ளே தான் எங்கள் ஊரில் மட்டும் 2 தடவை மைனாக்குள்ளே நடக்கும். ஆல்ரெடி ஒரு மைனாக்குள்ளே வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து டேக் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் மட்டும் 2 தடவை நடக்கும். ஸோ அது வந்து ஏரியாக்குள்ளே ஏதோ சண்டை. ஸோ ஒரு 5 yearsஆக வந்து அந்தமாரி பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நடந்த மைனாக்குள்ளே பார்த்திங்கன்னா 1 week நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 1 dayலேயே முடிஞ்சிடும். ஸோ மார்னிங் வந்து சாமிலாம் வந்துட்டு ஈவினிங் போல் வந்து தேர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்தமாரி தெருக்கூத்து வந்து நடக்கும். என்னென்னா வேஷம்லாம் போட்டு வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாமி ஊர்களை வந்துட்டு கோயிலுக்கு போயிடும். சாமி பார்த்தா சாமி தேர்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே எல்லோரும் ஊருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் மார்னிங் தான் வந்தாங்க, நைட்டே வந்து கிளம்புறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, எல்லாமே பெங்களூர் கிளம்பியாச்சு. ஸோ மறுபடியும் நாங்கள் எப்போ மீட் பண்ணுவோன்னா எங்கள் அக்காவுக்கு 9th month விளையாப்பு வரப்போ, ஸோ அப்போ எல்லாருமே வருவாங்க, அப்போ தான் மீட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே வந்து பேக் டு ரொட்டீன் போய் தான் ஆகணும். ஸோ அவங்கவுங்க ஆஃபீஸ் ஸ்கூல் ஒர்க்குன்னு இருக்குது, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. போகிறப்ப எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 9th month அப்போ தான் எல்லோரும் மீட் பண்ண முடியும். ஸோ ப்ளாகை வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இவ்வளோ நேரம் என்னோட சேனலை வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.